வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பரங்கிப்பேட்டை கடலூர் இடையே இன்று மாலை கரையை கடக்க உள்ளது. அப்போது 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, கடலூர், காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. மேலும் தென் கடலோர பகுதிகளிலும் மழை பெய்யும் என்றும் சென்னையில் விட்டு மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. தமிழக துறைமுகங்களில் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை மற்றும் நாகை மாவட்டம் சீர்காழி இடையே கரையை கடக்கலாம் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் கில்லோஷ்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதனால் கடலூர் மாவட்டத்தின் கடலோர பகுதி மற்றும் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். கடல் பெரும் சீற்றத்துடன் காணப்படுவதோடு மாவட்டம் முழுவதும் பலத்த மழை பெய்து வருகிறது. கடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கடலூரின் கடலோர கிராமங்கள் சிலவற்றில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்துள்ளதால் மீனவ மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். கனமழை காரணமாக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. செமஸ்டர் தேர்வுகளுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் கூறியுள்ளது. இந்த மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அணக்குடியில் மழை நீரில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த இருவர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இந்த காற்றில் அணக்குடி கருப்பசாமி கோவில் தெருவில் உள்ள மின்கம்பத்தில் இருந்து மின்கம்பி அறுந்து விழுந்துள்ளது. அந்த பகுதியை சேர்ந்த ரவிவர்மன் என்ற BSNL அலுவலர் சிறுநீர் கழித்தபோது மின்கம்பியில் இருந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அவரை காப்பாற்ற சென்ற அவரது தந்தை ராஜேந்திரனும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். உயிரிழந்த ரவிவர்மனுக்கு திருமணமாகி சத்யா என்ற மனைவியும் 1 வயது குழந்தையும் இருக்கின்றனர். நாகை மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. திருக்கடையூரில் தேங்கி கிடந்த மழைநீரில் விழுந்த 2 வயது குழந்தை உயிரிழந்தது. இதேபோல் சீர்காழி அருகே மின்கம்பம் முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியிருக்கின்றனர். மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 10 மீட்டர் அளவுக்கு கடல் அலைகள் எழும்புகின்றன. இதனால் மீனவ கிராமங்களுக்குள் கடல் நீர் புக வாய்ப்பு இருப்பதாக மீனவ மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கல்பாக்கம், மாமல்லபுரம், கொக்கிலமேடு உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் 3வது நாளாக இன்றும் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. 32 மீனவ கிராமங்களிலும் மழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 32 இடங்களில் தங்கும் இடங்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரவலாக தூறல் பெய்து வருகிறது. வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கைக்கு ஏற்ப தஞ்சையில் காலை முதலே மழை பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. மேலும் மழையால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பான தங்கும் இடங்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன. உணவுப் பொருட்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மழை தாக்கத்தால் பொதுமக்களுக்கோ, பயிர்களுக்கோ, கால்நடைகளுக்கோ பாதிப்பு ஏற்பட்டால் 1077 என்ற இலவச எண்ணுக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் 1093 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.